Hi friends, welcome to Ladies Life. இன்னைக்கு நம்ம வந்து குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நான் சீஸ் எடுத்துருக்கேன், ஆனியன் 1, கேரட் 1, கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன், வேக வச்ச பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் அண்டு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். சீஸ் பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக வந்து பொரித்து வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சின்ன சின்ன பாலாக ரவுண்ட் பண்ணி ஷேப்பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பொட்டேட்டோ வந்து மசிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு கேரட் வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 பீஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ வந்து நீங்கள் இதை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கூட கொடுக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் சால்ட்டு அண்ட் 1 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ரவுண்டாக பால் மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி உள்ளே சீஸ் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரணுன்னா கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து கையில் ஒட்டாமல் வரும். எல்லா பால்ஸும் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். தென் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் போட்டு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு அந்த பால்ஸை வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி நான் எதுக்கு போடுறேன்னா வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அது வந்து உடையாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா எக்கோட ஒயிட்டு கூட நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிக்கலாம். இது மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்து உடையாமல் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை வந்து இதில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி எண்ணெயை நல்லா மேலே எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளுடைய வந்து கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி சீஸ் பால் இஸ் ரெடி. ஸோ குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப வந்து ஃபேவரட்டான டிஷ்ஷு. ஸோ அடிக்கடிக்கு நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நம்ம சீஸ் பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.